வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தர்பூசணியில் வந்து ஒரு மனுஷனோட முகத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ரொம்ப ஒரு லென்த்தான ஒரு வீடியோ. நான் டைமுக்காக கொஞ்சம் ரொம்ப சுருக்கியிருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து ஒரு தர்பூசணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் கட் பண்ணி ரெடி பண்ணிப்போம். இதில் வந்து நம்ம இப்போ வந்து இந்த என்ன மனுஷனோட முகத்தை பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம நெத்திக்காக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து பாகமாக நம்ம பிரிக்கணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தி, கண், அதுக்கப்புறம் மூக்கு நிற்கக்கூடிய இடம், ஸோ உதடு, அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம தாடி வரைய போகிறோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைனை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா வந்து மூக்கும் இமையோட ஸ்டார்டிங்கை வந்து கரெக்டாக முடியும். ஸோ அதுக்காக நான் ஒரு பேசிக்காக வந்து சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு ட்ராயிங் பண்ணியிருக்கேன். வரைஞ்சாச்சு. நம்ம இனி வந்து இதை கட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். முதல்ல வந்து நான் கண்ணை வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூக்கு வந்து நம்ம அந்த கண்ணை கட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டில் வர மாதிரி பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மூக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் மூக்கிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு நின்றோம். ஸோ அதுக்காக நம்ம கண்ணுக்கான போர்ஷனை விட்டுடலாம். ஸோ அது வந்து 2 லைன் போட்டு அப்படியே கொஞ்சம் ஒதுக்கி விட்டுடலாம். இனி வந்து நம்ம அந்த அப்படியே வந்து நம்ம அந்த மூக்கை வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி நீட்டாக கீழே வந்து முடிகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ வந்து அந்த மீசையும் அந்த உதடையும் வரைஞ்சிருக்கேன். ஸோ வந்து ஜஸ்ட் நம்ம அதை வந்து அண்டர்லைன் கட் பண்ணுற மாதிரி ஒரு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நமக்கு தெரிகிறதுக்காக எது மீசை, எது வாய் வந்து எது வந்து மூக்கில் வந்து எதில் ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ராயிங் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து இனி பார்த்தீங்கன்னா இந்த வாயை வந்து நம்ம லைட்டாக ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ உதடு கொஞ்சம் வந்து சரிஞ்சு இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ஓப்பனாக இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நாடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதாவது தாடி வச்சுருக்கனால வந்து கொஞ்சம் நாடி வந்து நமக்கு உள்ளே இருக்கும். ஸோ ரொம்ப கொஞ்சம் தாடி வச்சு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் டைமில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்ணை வந்து நம்ம தனியாக வரைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணுக்குன்னு தனியாக ஒரு போர்ஷன் வச்சுருக்கேன், கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் வச்சுருக்கேன். அது போக உள்ளது தான் நம்ம இப்போ கட் பண்ணுறோம். ஸோ கண்ணை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் மாதிரி பண்ணிடுவோம், ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு பவுல் மாதிரி பண்ணிடலாம். ஸோ அப்போ கண்ணு கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் வந்து வெளியே வரும். ஸோ அடுத்து வந்து அண்டர்லைன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம், உள்ள கண்ணை வரைஞ்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரவுண்டாக வந்து அந்த ஓவல் ஷேப்பில் கண்ணை வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து ஃபினிஷிங்காக ஒரு ரவுண்டு ஒன்று கொடுத்துருக்கேன், ஒரு சின்ன ஒரு ரவுண்டு தான் கொடுத்துருக்கேன். இனி வந்து லாஸ்ட்டில் ஃபைனலாக நம்ம பெருசாக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த இமை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இமை வந்து அந்த மூக்கு ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே பெண்ட் ஆகி வர மாதிரி கொடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண அந்த போர்ஷனை மட்டும். ஸோ இப்போ வந்து அந்த முடி வந்து நம்ம வரக்கூடிய அந்த ஷேப், தலையில் வந்து அந்த முடி இருக்கும் இல்லையா, ஸோ அது அந்த ஒரு கர்வ் ஷேப்பை நம்ம கொடுத்துடலாம், ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னா. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மேலேருந்து அப்படியே கட் பண்ணி அந்த தாடிக்காக கொஞ்சம் வந்து ஃப்ரெண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ ஏன்னா முகத்தில் கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்டில் சைடாக வரும் இல்லையா, ஸோ அந்த ஷேப்பை நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஸோ கொஞ்சம் வந்து நம்ம ஃபேஸ் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த 2 திக்னஸையும் குறைச்சிட்டே வரேன். ஸோ அதாவது அந்த தர்பூசணியோட தோடு இருக்குது இல்லையா, அதோட கனத்தை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அப்படின்னா முடி கட் பண்ணும்போது கரெக்டாக ஓரளவு ஷேப் வந்து அது ஓரளவு அந்த முடியோட லைனுக்கு வந்துடும். ஸோ கொஞ்சம் கனமாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க வேண்டிய ஒயிட் அந்த ஸ்கின் எல்லாத்தையுமே நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். கன்னத்தில் மட்டும் லைட்டாக ஒயிட் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ கண்ணை வரைஞ்சிடலாம்.
இப்போ கண்ணை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரொஜெக்ஷனை நம்ம உள்ளே கொண்டு போகிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடையும் நம்ம பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 போர்ஷனை இப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த கண்ணோட லுக் வந்துடும். ஸோ கொஞ்சம் கூட ரியலாக இருக்கிறதுக்காக நான் சென்டரில் வந்து ஒரு ஹாஃப் ஹோல் கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ஓட்டை மாதிரி கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கூட ரியலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இனி வந்து நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம். அங்கங்கே வந்து லைட்டாக அந்த கனமாக இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே. ஸோ எங்கெல்லாம் வந்து நம்ம ஷார்ப்பாக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் பாலிஷ் பண்ணிக்கலாம். ஸோ மூக்கோட அந்த ஹோலையும் வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் கூட ரியலாக தெரியும். ஸோ நம்ம உள்ள ஒயிட் அவ்வளோத்தையும் எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இனி வந்து மீசியோட அந்த லைன்ஸ் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வாயை செட் பண்ணிடலாம். ஸோ வாய்க்கு வந்து நம்ம உள்ளே பல் வைக்கிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ இனி காது வரைஞ்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இமையோட ஸ்டார்டிங்கில் மூக்கோட எண்டு வரைக்கும் வரும் காதோட லென்த்து. ஸோ அந்த லென்த் வச்சு நம்ம ஒரு ரஃப் ட்ராயிங் போட்டுக்கலாம் 2 சைடுமே. ஸோ இந்த மாதிரி அதை வந்து அந்த அந்த அவுட்லைனை தவிர மற்ற எல்லா இடத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து சைடை வந்து குறைச்சிட்ருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம தோல் எடுத்துகிட்டு இனி வந்து நம்ம இதை வந்து டீட்டெயிலாக பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்கின் அவ்வளோத்தையும் எடுத்துகிறோம் நம்ம. ஸோ நம்ம முடிக்காக கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்கின்னாகவே எடுத்துக்கலாம். ஸோ காதையும் வந்து நம்ம ஃபுல்லாக அந்த ஸ்கின் எடுத்து விட்ருவோம். ஸோ இனி தாடியோட வந்து பின்பக்கத்தை வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏன்னா நம்ம 3D ஷேப்பில் பண்ணுறதுனால அது தேவை இருக்குது. ஸோ காதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராயிங்கில் வரையும் போது நம்ம அந்த உள்ள ஒரு அண்டர்லைன் மாதிரி கொடுப்போம் இல்லையா, அந்த பெண்டு. ஸோ அதே மாதிரி தான் வரைஞ்சிட்டு அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ இதே வந்து நம்ம இனி ஃப்ரெண்டுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் கூட பார்க்குறதுக்கு ரியலாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்டுலேயும் வந்து அந்த காதோட ஷேப்பை வந்து அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் பேக்லேயுமா இருக்கும். ஸோ அதுக்காக கிராஸில் வெட்டியிருக்கோம் நம்ம. ஸோ அவ்வளோதான். இனி தாடியும் வெட்டிக்கலாம். ஸோ தாடியை வெட்டியாச்சு. ஸோ இனி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து லைன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன தர்பூசணி பீஸ் வச்சு நான் உள்ள பல்லு செட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.